திமுக தரப்பு திமுக ஆதரவு அரசியல் விமர்சனம்லாம் அடித்து நொறுக்குறாங்கல்ல, அதே மாதிரி விஜய் தரப்பும் அடிப்பாங்க. இது ஒன்றும் பொலிட்டிக்கல் இம்பாக்டே கிடையாதுங்க. நான் இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணுமா, கள்ளக்குறிச்சி சாராய சாவு சொல்கிறேன். கள்ளக்குறிச்சி சாராய சாவு விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காது. ஆம்ஸ்ட்ராங் மர்டர் விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காது. ஆம்ஸ்ட்ராங் ஒரு பெரிய மக்கள் தொண்டர், ஆயிரக்கணக்கான பேருக்கு வாழ்வளித்தவர், எம்போர் பொண்ணவர், சகோதரர், அது நான் மறுக்க வரல. பட் இந்த மர்டர் விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காது. அன்னைக்கு அந்த மர்டர் வந்து மாற்று ஆட்கள் பண்ணாங்களா, அவங்க ஆட்களுக்குள்ளே நடந்தான்னு பல இதுகள் இருந்தாலும் கூட ஓட்டோர் மேபி இது விக்கிரவாண்டியில் பிரதிபலிக்காது. ஏன் திமுகவா இதை பண்ணிச்சு? இல்லைல்ல, அது ஏதோ நடந்துருச்சு, நம்ம அது போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஐக்கு போகுது, லா டேக் இட் ஒன் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராய சாவும் 60 சாவுன்னு நினச்சான். ஓகே, அது மக்கள் இப்படி தான் பார்ப்பாங்க. இனிமேல் கள்ளக்குறிச்சி சாராய சாவு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். ஆனால் அது வந்து ஓட்டிங்கை பாதிக்காது. 1 இயர் பரையர் போலரைசேஷன் தான் வரும்னு சொன்னேன். 55% வாக்கு திமுக எடுக்கும்னு சொன்னேன். 63 எடுத்தாங்க. பாமக 25% எடுக்கும்னு சொன்னேன். 29 எடுத்தாங்க. அப்போது கள்ளக்குறிச்சி சாராய சாவை விஜய் பார்த்துட்டாரு. போலிங் குறையுன்னாங்க, போலிங் குறையல. திமுகவுக்கு போலிங் குறையுன்னு சொன்னாங்க, திமுகவுக்கு போலிங் குறையல. நோட்டாவுக்கு 50,000 ஓட்டு ஆன்லைன் ஓட்டு விஜய்க்கு இருக்குது, நோட்டாவுக்கு ஓட்டு கூடுன்னாங்க. நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ தான் ஜான் ஆரோக்கியசாமி காலையிலேருந்து சாயங்காலம் வரை சீமான்ட்ட பேசுவார். விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க விஜய், பேசி விட்டுருங்க, பேசி விட்டுருங்க, பேசி விட்டுருங்க பேசுவார். ஆமாம் பேசுவார், பேசி விட்டுருங்க, பேசி விட்டுருங்க, பேசி விட்டுருங்க.